வெல்கம் பேக் யூ கே இன்ஃபோடெக். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா கவுண்டர் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சார்ட் எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ சார்ட் அப்படின்னா பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்சன்டேஜ் நம்ம போடுவோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களோட பர்சன்டேஜ் போடுவோம், பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத போடுவோம். நம்ம ஒரு டிஜிட்டலாக நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை எம்ப்ளாயோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அப்படியே ஒரு மார்க் போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இந்த எக்ஸலில் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக சார்ட் இன்செர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அதை எப்படி இன்செர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் பேசிக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கம்பெனி நேமு ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். அந்த ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத எடுக்கும்போது இதுக்கு எப்படி நான் சார்ட் இன்செர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் அப்படிங்கிற மீனிங்னே நம்ம என்னென்னா ஒரு கண்டென்ட்டை நம்ம ஒரு டூல் இதில் நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். ஒரு டேபிளில் நான் இன்செர்ட் பண்ணுறேன், இல்லை எனக்கு ஒரு கலரை நான் இன்செர்ட் பண்ணுறேன், இல்லை எனக்கு ஒரு பிக்சரை நான் இன்செர்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் நம்ம இதில் இன்செர்ட் பண்ணலாம். நான் இப்போ இன்செர்ட் டேபுக்குள்ளே போய்க்கிறேன். இன்செர்ட் டூலுக்குள்ளே போனோடனே இங்கே சார்ட் நிறைய சார்ட்ஸ் இருக்கா. அப்போ இதுலேயே எனக்கு என்ன இருக்குன்னா சார்ட்ஸ் இருக்குது. நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு சார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, இதிலே மேக்ஸிமமாக உங்களுக்கு பிடிச்ச சார்ட்ஸ் நீங்கள் இன்செர்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு இதுக்கு நிறைய இன்செர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம், இன்செர்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு மினிமமாக இந்த டேபிளுக்கு என்ன இன்செர்ட் பண்ணலாம், எந்த மாதிரி சார்ட் இன்செர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அதுக்கு ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கா, அதை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இந்த டேபிள்ஸுக்கு இந்த டேபிளுக்கு என்ன சார்ட் கன்சிடர் ஆகும், ஆக்குபேட் ஆகும் அப்படிங்கிறது இதில் நம்மளுக்கு வியூ ஆகும். நான் இப்போ ரவுண்ட் சார்ட்ஸ் கொடுக்குறேன். ரவுண்ட் சார்ட்ஸ் கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா ரவுண்ட் சார்ட்ஸ் எனக்கு இன்செர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த சார்ட்ஸை நான் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு இந்த சார்ட்ஸ் இன்செர்ட் ஆயிடுச்சுல, எனக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிசைனும் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ என்னென்னா ஒரு லே அவுட் கொண்டு வரணும். எப்படின்னா இந்த சீரீஸ் தான் இவ்வளோ நம்பர் வரணும். சீரீஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். இங்கே சைடில் ஏபிசி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கலர் கலராக இருக்குது பார்த்தா, இதுதான் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு கண்டென்ட்டை சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதை வச்சு நீங்கள் எதை பண்ணுறீங்க அப்படிங்கிறதா சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 2010 2013 உள்ளவங்களுக்குலாம் தனியாக ஒரு சார்ட் இன்செர்ட் பண்ணுறப்ப பேஜ் லே அவுட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இப்போ அது என்னன்னா இதில் கொடுக்கல. ஏன்னா டிசைன் அண்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறத ரெண்டையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் சார்ட்ஸ் அப்படிங்கிறதுல 2000 கரண்ட்லி யூஸ் பண்ணுற 2013 16 அண்ட் 19 20 உள்ளவங்களுக்கு எல்லாருமே டிசைன் அப்படி எங்கள் பேஜ் லே அவுட் இல்லையா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா சைடில் உள்ள ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கா, அதை கொடுத்திங்கன்னா சார்ட்ஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ண சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ இதுக்கு எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எனக்கு எல்லாத்தையும் செலக்ட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒன் செகண்ட். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன்ல, எனக்கு சைடில் எனக்கு ஆகுது. இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஒரே இது மட்டும்தான், எனக்கு எல்லாமே ஒரே கலரில் வேணும் அப்படின்னாலும் நான் என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் கலரில் போயிட்டு நான் எனக்கு பிடிச்ச கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு சீரீஸ் மட்டும் எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும், ஒவ்வொன்று சீரீஸ் கலர் சேஞ்ச் ஆகணும், இல்லை ஒவ்வொரு கண்டென்ட் எனக்கு சீரீஸ் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னாலும் நம்ம இன்செர்ட் பண்ணலாம். அது எப்படின்னா இப்போ நான் மொத்தமாக செலக்ட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு வியூ ஆகுதா, டாட் டாட் அப்படி வியூ ஆகுது. இப்போ எனக்கு ஒரே இது மட்டும்தான் எனக்கு செலக்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே இதை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ டாட் அண்ட் கார்னரில் எனக்கு டாட் வச்சிருக்கு. அப்போ நான் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னா ஹோமில் போயிட்டு பெயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த சீரீஸ் என்ன கலரில் வேணும் அப்படின்னா நான் ரெட் கலர் கொடுக்குறேன். எனக்கு ரெட் கலர் ஏபிசி கம்பெனி எனக்கு வியூ ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதே மாதிரி இதையும் நம்ம ஒவ்வொன்றா நம்ம சேஞ்ச் பண்ண
பண்ணாலும் என்ன ஆகும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிசைனில் போயிட்டு இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி எனக்கு வியூ ஆகணும். எப்படி ஒரு பர்சன்டேஜ் வச்சு எனக்கு வியூ ஆகணும். ஏபிசி எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது, இல்லை இஆர்எஸ் எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது, ஏபிஎஸ் எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு முதற்கொண்டு கூட எனக்கு இதில் வியூ ஆகி வந்துடும். இன்னொன்று என்னென்னா, எலமெண்ட்ஸில் போயிட்டு எனக்கு அந்த டேபிள் லேபிள்ஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு இது செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் மட்டும் எனக்கு வியூ ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து இஆர்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இதை நான் எடுத்து விட்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சு, டேபிள் லேபிள் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஏன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிறது எனக்கு இது தேவை கிடையாது, நான் எடுத்துடுறேன் அப்படிங்கிறதுக்காக இதை நான் எடுத்துட்டேன். அடுத்து என்னென்னா, டைட்டில் அப்படிங்கிறதை நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டைட்டிலையும் நான் எடுத்துட்டேன். அப்போ எலமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குது, அப்போ நான் எனக்கு ஆர்டர்ஸ் வேணும், இல்லை எனக்கு வந்து என்னென்னா ஒரு எப்படின்னா ஒரு மோர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபில் அப்படிங்கிறத சாயில் கலர் என்ன கலரில் எனக்கு ஹெட்டிங் வேணும் அப்படிங்கிறது கூட நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து நெக்ஸ்ட்டு பெயிண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு சீரீஸ்க்கு எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா, ஒரு ஆர்டர் ஹெட்டிங்க்கு எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத கூட நம்மளுக்கு இதுவாகும். இல்லை கிரேடியன்ட் எனக்கு அவுட்லைனும் எனக்கு வந்து என்ன ஆகணும், சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மோர் தென் டேட்டா அப்படிங்கிறது எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு சீரீஸ்க்கும் நான் ஒவ்வொரு கலர் வச்சுருக்கேன். எனக்கு மோர் தென் என்ன ஆகணும்னா, இன்னும் எனக்கு வந்து சீரீஸ் வேணும். எப்படின்னா ஒரு இந்த நம்பர் இருக்குது, இந்த நம்பர் இல்லை, எனக்கு எக்ஸ்ட்ரா நான் சேர்க்கணும் அப்படின்னாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒன் கிளிக் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட்டா லேபிள்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கனாலும் கூட உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சீரீஸ்ங்கிற பர்சன்டேஜ் போயிட்டு எனக்கு உள்ள எனக்கு நம்பர்ஸ் தான் எனக்கு கால்குலேட் ஆகி எனக்கு வியூ ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா, இதிலே மோர் தென் வந்து சார்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு சார்ட்ஸ் இந்த சார்ட்ஸ் எனக்கு வேணாம், இந்த சார்ட்ஸ் போதும் அப்படின்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அண்டு சேஞ்ச் சார்ட் டைப் அப்படின்னாலும் கூட நான் என்னென்ன காலம் சார்ட், லைன் சார்ட், பை சார்ட், பார் சார்ட், ஏரியா சார்ட், ஸ்டாக்கு, சர்ஃபேஸ், ரேடர், ட்ரீ மேப் அப்படின்னு கூட மோர் தென் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா சார்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பார்க்குறேன், ஸ்டாக் அப்படிங்கிற சார்ட்ஸ் நான் இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படிங்கனால எனக்கு வியூ ஆகலை. ஏன்னா நான் இங்கே செலக்ட் பண்ணவே இல்லை, அதனால எனக்கு வியூ ஆகலை. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை கேன்சல் கொடுத்ததுக்கப்புறம் சேஞ்ச் சார்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் காலம் சார்ட்ஸ் கொடுத்து எனக்கு இந்த சார்ட்ஸ் இன்செர்ட் ஆகணும். எனக்கு இங்கே பாருங்களேன் வியூ ஆகுது பார்த்தீங்களா, ஏபிசி எவ்வளோ இருக்குது அண்ட் இஆர்சி எவ்வளோ இருக்குது. நான் ஓகே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எந்த மாதிரி சார்ட்ஸ் இன்செர்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி எனக்கு சார்ட்ஸ் கிராஃப் சார்ட் எனக்கு இன்செர்ட் ஆகி வந்துருச்சு. ஒரு சார்ட் எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த பார்ட் எம்எஸ் எக்ஸலில் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you so much.